நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு அதிகாலை வாசல் தெளித்து கோலம் போடுறது பற்றி பார்க்க இருக்கோம். அதிகாலை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லார் மனதிலையும் வர்றது எல்லாருக்குமே தெரியும். எழுந்து நம்ம சுத்தமாக குளித்துட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படிங்கறது தான் நியதி. அதுவும் முக்கியமாக சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே நம்ம வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். பல நேரங்கள்ல அதை நம்ம கடைபிடிச்சாலும் ஒரு சில நேரங்கள்ல வேலை பளு காரணமாக ஒரு சில பெண்களால ஒரு சில நாட்கள்ல அதை கடைபிடிக்க முடியாம போயிடுது. வேலைக்கு போறது காரணமா இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், நேரமின்மை காரணமா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய உடல்நல குறைபாடு காரணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களால இதை கடைபிடிக்க முடியலைன்னா அவங்க கவலைப்பட வேணாம். நம்மளால குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். உங்களுடைய முகம் கை கால்களை நீங்க சுத்தம் செஞ்சுட்டு நீங்க தாராளமா வாசல் தெளித்து கோலம் போடலாம். இதுல முக்கியமான விஷயமே எல்லாரும் நினைக்கிறது உடம்பு சுத்தத்தை தான் நினைக்கிறோமே தவிர வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதா இறைவனை எதிர்பார்க்கிறாரு. உடல் சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மன சுத்தம் ரொம்பவுமே முக்கியம். அதனால வாசல் தெளித்து கோலம் போடும் பொழுது நீங்க இறைவன் நாமத்தை ஜபித்து கொண்டே நல்ல எண்ணங்களோடு நல்ல விஷயங்களை உங்க மனதில நீங்க நினைத்து கொண்டே நீங்க கோலம் போடும் பொழுது அந்த எண்ணங்களை உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு அடித்தளமா இருக்கும். உடல் சுத்தத்தை விட மன சுத்தத்தையே இறைவன் அதிகம் எதிர்பார்க்கிறார். நமஸ்காரம்.